ஒரு சுவிசேஷகன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரோ ஒரு நபருக்கு சொல்லும் போது அவன் கட்டாயம் சொல்ல வேண்டிய 4 காரியங்கள். மார்க் 1 அதிகாரத்தின் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும் போது அந்த 15வது வசனத்துல 4 பாயிண்டை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். முதலாவது காலம். காலத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். காலம் சமீபமாயிற்று, காலம் பக்கத்துல வந்துருச்சு. சோ முதலாவது காலத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். இரண்டாவது சமீபமாயிற்று. எது? வருகை சமீபமாகிவிட்டது, எல்லாம் பக்கத்துல நெருங்கிருச்சு, வருகையை குறித்து. மூன்றாவது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலின் அவசியத்தை மூன்றாவது காரியமாக விசுவாசியுங்கள். சோ விசுவாசத்துக்குரிய 4 காரியங்கள். அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் சொல்லும் போது பல விஷயங்கள் உள்ளடக்கி இருந்தாலும் முக்கியமான 4 காரியத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும்.